அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பெண்கள் ஆன்மீக குறிப்புப்படி எப்படி நடந்துக்கலாம் பற்றி தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. எனக்கு தெரிந்த கருத்துக்களையும் என் முன்னோர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையிலும் நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்களை தான் சொல்ல போகிறேன். இதை கேட்டு பெண்கள் பயனடைங்க. இப்போ நான் அந்த கருத்துக்களை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. பெண்கள் பின்பற்ற வேண்டிய ஆன்மீக சாஸ்திர குறிப்புகளை பின்பற்றி நடந்தால் சுப மங்களம் அவங்களுக்கு உண்டாகும். கருத்தில் கொள்ளுங்க. பெண்கள் எப்பொழுதும் 3 இடங்களில் குங்குமம் இட வேண்டும். அது எந்தெந்த இடம்னா, 1 மாங்கல்யம், 2வது நெற்றி, 3வது முன் வகிடு மத்தி. இது தெய்வீக பண்புகளையும் தரும், மாங்கல்ய பலத்தையும் கூட்டும். கருத்தில் கொள்ளணும். இது மிக சிறப்பு. குங்குமம் வைத்தால் உடலுக்கு நல்லது. காலையில் அடுப்பு பற்ற வைக்கும்போது அக்னியை வணங்கி இன்று சமைக்கும் உணவை அனைவரும் உண்டு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். கருத்தில் கொள்ளுங்க. மாலை வேளையில் அரச மரத்தை பெண்கள் சுற்றக்கூடாது. கோயிலுக்கு கொண்டு செல்லும் எண்ணெயை கோயில் விளக்கில் தான் ஊற்ற வேண்டும். வேறு ஒருவர் ஏற்றி வைத்த விளக்கில் ஊற்றக்கூடாது. முந்தானி தொங்க விட்டு கொண்டு நடக்கக்கூடாது. முந்தானியை ஆடினால் குடும்பமும் ஆடிவிடும் என்று முன்னோர்களுடைய கருத்து. குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு திரி மட்டும் போட்டு ஏற்றக்கூடாது. 2 திரி இட்டு ஒரு முகம் ஏற்ற வேண்டும். கருத்தில் கொண்டுங்க. தெற்கே பார்த்து நின்று, அதாவது தெற்கே பார்த்து நின்று கொண்டு கோலம் போடக்கூடாது. அது யம திசை என்பதால் நீங்கள் வேறு திசையில் நின்று தான் கோலம் போடணும். கருத்தில் கொள்ளுங்க. பெருமாள் கோயில்களில் தீர்த்தம் வாங்கும்போது இடது கைக்கும் வலது கைக்கும் நடுவில் முந்தானி துணியை வைத்து தீர்த்தம் வாங்கினால் மிகவும் சிறப்பு, மாங்கல்யம் பலம் பெறும். சுகமொழி பெண்கள் தெற்கு முகமாக உட்கார்ந்து சிறிது மஞ்சளை தேய்த்து முகத்தில் பூசிக்கொண்டு தான் குளிக்க வேண்டும். கருத்தில் கொள்ளுங்க. ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து அம்பனை வழிபட்டால் மாங்கல்யம் பலங்கூடும் என்பது முன்னோர்களின் கருத்து. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. பூஜை சாமான்களை எவர் சில்வர் தட்டுகளில் வைக்கக்கூடாது. வெள்ளி, பித்தளை, செம்பு, வெங்கலம் ஆகிய தட்டிலே வைக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீபம் தானே அணைய வேண்டும். நாம் எக்காரணத்தை கொண்டோ அதை அணைக்கக்கூடாது. கருத்தில் கொள்க. திருக்கோயிலின் பிரதான வாசல் வழியாக தான் கோயிலுக்கு செல்லணும். பின்வழியாலாம் கோயிலுக்குள்ளே செல்லக்கூடாது. அர்ச்சனை பொருட்களை இடது கைகளால் எடுத்து செல்லக்கூடாது. கோவிலில் இருந்து வீட்டுக்கு வந்ததும் சிறிது நேரம் கழித்து தான் கை காலை கழுவணும். ஆனால் குளிக்கக்கூடாது. எலுமிச்சை விளக்கை கோயிலில் மட்டுமே ஏற்ற வேண்டும், வீடுகளில் ஏற்றக்கூடாது. சுவாமிக்கு எடுக்கும் ஆரத்தியில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது. மனிதர்களுக்கு எடுக்கும் போது சுண்ணாம்பு சேர்க்கலாம். சனி பகவானுக்கு வீட்டில் எல்விளக்கு ஏற்றக்கூடாது. நல்ல காரியங்கள் பற்றி பேசும்போது எல் அல்லது எண்ணெயை பற்றி பேசக்கூடாது. பேசினால் சுபம் தடைப்படும். திருப்பதி, திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் போன்ற கோவில்கள் தலங்களுக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து நேராக அவர்கள் வீட்டுக்கு தான் செல்லணும், வேறு எங்கும் செல்லக்கூடாது. ருச்சிராத்திரம் அணிவோர் இறுதி சடங்குக்கு செல்லும் போது அதை கழித்து விட்டு தான் செல்ல வேண்டும். இது தோஷத்தை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. கோயில் மூடி இருக்கும் பொழுது திரு மஞ்சன பூஜையின் போதும் திரை இட்டிருக்கும் போதும் இறைவனை வழிபடக்கூடாது. குங்குமத்தை வலது கை மோதிர விரலால் இட்டுக்கொள்வது சிறந்தது, மாங்கல்யம் பலம் பெறும். விக்கிரகத்துக்கு தீபார்த்தனை நடக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு இறைவனை வணங்கக்கூடாது. பெண்கள் இந்த மாலைவிடாய் போது எக்காரணம் கொண்டும் பூ வைத்து கொள்ளக்கூடாது. செவ்வாய்க்கிழமை
புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த காமாட்சி விளக்கையும் குத்து விளக்கையும் எக்காரணம் கொண்டும் விளக்கக்கூடாது. இறந்த முன்னோர்களின் படங்களை சாமி படங்களுடன் வைத்து வணங்குதல் கூடாது. தனியாக வீட்டில் வேறொரு இடத்தில் தான் அந்த படங்களை வச்சு வணங்கணும். வாழைப்பழம் சாப்பிட்டவுடன் மோர் சாப்பிடக்கூடாது. பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது. புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ணன் படம், விக்கிரமம் ஆகியவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது. பசுகளோடு உள்ள மற்றும் ராதாவுடன் கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ண படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர் கணவரோ சிதற தேங்காய் உடைக்கக்கூடாது. சிதம்பரத்தை தரிசித்தாலும், காசியில் இறந்தாலும், திருவாவூரில் பிறந்தாலும், திருவண்ணாமலையை நினைத்தாலும் இவங்களுக்கு மோட்சம் கிட்டும் என்பது முன்னோர்களின் கருத்து. விநாயகரை ஒரு முறம், அதாவது இறைவனை வணங்குற வழிமுறை சொல்கிறேன், கருத்து சொல்லுங்க. விநாயகரை ஒரு முறம் வலம் வர வேண்டும். சிவபெருமானை 3 முறை வணங்க, அதாவது கோயிலை சுற்றி வர வேண்டும். அம்பாளை 4 முறை சுற்றி வர வேண்டும். முருகனை 3 முறை சுற்றி வர வேண்டும். கருத்தில் கொண்டு கோயில் வழிபாடு செய்யக்குள்ள இந்த முறைப்படி நீங்கள் சுற்றி வாங்க சிறந்தது. காலையில் படுக்கையிலிருந்து கண் விழித்ததும் அவரவர் உள்ளங்கையை விழிப்பதே நற்பலன்களை தரும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. கடலை எல்லை ஆனது ஒரு குடும்பத்தில் கலகத்தை உண்டாக்கும். கடலை எண்ணெய் என்பது ஒரு குடும்பத்தில் கலகத்தை உண்டாக்கும். எனவே இந்த வகை எண்ணெயை பயன்படுத்தி பெரும் அளவு தீபம் ஏற்றுவதை தடுக்கணும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் பனைமர எண்ணெய், அதாவது பாம் ஆயில் சமையலில் கலந்து சாப்பிடுவதால் துஷ்ட தேவைகள் நம் உடலுக்குள் புகுந்து நமது கை கால்களில் அசைவுகளை முடக்கிடுவார்கள். கருத்தில் கொண்டு பாம் ஆயிலை உபயோகப்படுத்துவதை தவிர்க்கவும். நம்முடைய கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி அன்னதானத்துக்கு உண்டு. அன்னதானம் என்பது வீடு வாசல் இல்லாத அனாதைக்கு செய்வதே அன்னதானமாகும். நாம் செய்யும் தொழில் மற்ற வீடுகளில் மற்றவர்களில் விடும் பெரும் மூச்சு நீங்க சாம்பிராணி புகை வாரத்தில் ஒரு முறை போடுவது மிகவும் சிறப்பு. 3வது கண் நம் எல்லோருக்கும் புருவத்தில் இருக்கிறது. இது நல்ல கண் பார்வை தரக்கூடியது. மேலும் துஷ்ட ஆவிகள், அதாவது உடலுக்குள் நுழையாமல் 3வது கண் தடுக்கும். 3வது கண்ணை விழிப்படை செய்வது அனைவருக்கும் சிறப்பு. பெண்கள் அணியும் மூக்குத்தி மற்றும் மோந்திரம் சுவாச காற்றில் விசைக்கலவை நீக்கி சக்தி உண்டாக்கக்கூடியது. மேலும் காலில் அணியும் மெட்டி பெண்ணின் காமத்தை குறைக்கும். அதனால்தான் காலில் மெட்டி அணி சொல்கிறாங்க, கருத்தில் கொள்ளுங்க. கண் எரிச்சல் தவிப்பதற்கு தினந்தோறும் கோதுமை உணவு சாப்பிடுவர்கள் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. காகம் கருப்பு துணி இருக்கும் இடத்துக்கு வருவதில்லை, கருத்தில் கொள்ளுங்க. காகம் கருப்பு துணி இருக்கும் இடத்துக்கு வருவதில்லை. நீல வெளிச்சத்துக்கு கொசுக்கள் வருவதில்லை மற்றும் தூய ஆடைகள் பக்கம் கொசுக்கள் அண்டுவதில்லை. இதெல்லாம் பாரம்பரியமாக கருத்து அடிப்படையில் எடுத்து சொன்னது, கருத்தில் கொள்ளுங்க. செல்வ செழிப்பு அதிகரிக்கும் வீடுகளில் உள்ளே நுழையும் போது நறுமணம் நிறைந்திருக்கும். அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க வீட்டில் செல்வம் சிறப்பாக இருக்குதுன்னு. இந்த பயனை நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கூறுவேன், நீங்கள் பயன்பெறலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.